தற்போது கிடைத்த அண்மை செய்தி. காஞ்சிபுரம் அருகே குருவிமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு முன் கட்டப்பட்ட கட்டிடத்தின் மேற்கூரையிலிருந்து சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. 61.73 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 7ஆம் வகுப்பின் மேற்கூரை பெயர்ந்ததால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கூரை பெயர்ந்து விழுந்த போது மாணவர்கள் அனைவரும் இறைவணக்கம் செலுத்திக் கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை பகுதியில ஊராட்சி நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே 61,73,000 மதிப்புள்ள 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என 3 கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு வந்தது. இந்த கட்டிடமானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பயன்பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சுமார் இந்த பள்ளியில் 90 மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நடுநிலை பள்ளியில் இன்று மதியம் இறை வணக்கம் செலுத்த வெளியே வந்த பொழுது திடீரென அந்த மேற்கூரையானது இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் உள்ளே ஆசிரியர்கள் மாணவர்கள் இல்லாதனால் எந்த உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதனால் அப்பகுதியிலேயே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இதைந்த அப்பகுதி மக்கள் விரைந்த பள்ளிக்கு சென்று தன் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என பரபரப்புடன் சென்று பார்த்து எதுவும் ஆகவில்லை என்று ஒரு மன நிம்மதி ஏற்பட்டனர். இதை குறித்து மாவட்ட ஆட்சியர் இந்த பள்ளியினை ஆய்வு செய்து இந்த 3 கட்டிடத்தையும் நன்காக ஆய்வு செய்து இப்பள்ளியில் மாணவர்கள் படிக்கும் முயற்சியினை ஏற்படுத்த வகை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.